ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, அப்புறம் புரட்டாசி 1ஆந்தேதி. அதனால் சாம்பாரே வச்சிடலான்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து 2 முருங்கைக்காயும் கொஞ்சம் முருங்கைப்பூவும் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். எப்பவும் போல் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்து வைக்க போகிறேன். சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து வடை தான் செய்ய போகிறேன். ஸோ வாழைப்பூ வந்துட்டு நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பூவாக உரிச்சதுக்கப்புறமா இந்த உள்ளே இருக்க மொக்கை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி வடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த கசப்பு தன்மையும் இருக்காது. கூட்டு அந்த மாதிரி போடுறத விட வடைக்கு போட்டோம்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ அந்த வடைக்கு என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா வந்து போட்டிருக்கேன். பட்டை கிராம்பு போட்டால் கொஞ்சம் சரியாக அரைப்படாதுன்றனால நான் கரம் மசாலாவே போட்டுக்கிட்டேன். அது கூட சோம்பு, கருவேப்பிலை, மல்லித்தலையும் சேர்க்கணும். இது கூட இஞ்சி பூண்டும் வந்து சேர்த்திக்கோங்க. அதை நான் வந்து காட்ட மறந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பூ வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு, அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு அரைச்சோம்னா வந்து ரெடி ஆகிடும். வீட்டில் வந்துட்டு இப்போ ஒயிட் வாஷ் பண்ணுற வேலை வந்து போயிட்டுருக்கு, பெயிண்ட் அடிக்கிற வேலை. ஸோ அதையும் வந்துட்டு காலையிலேயே சீக்கிரமாக ஆள் வந்துட்டாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. கனிஷும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பால் கலக்கி கொடுத்துட்டு மிச்ச சமையல் வேலையை வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வடைக்கு தேவையானது எல்லாமே அரைச்சிட்டு நான் வந்து கடலை வந்து கடைசியாக போட்டுக்குவேன். கடலை பருப்பை விட கடலை போட்டால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதனால் வந்து இப்போலாம் அதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வடை வந்து இப்போ சுடலை, மதியானம் சாப்பிடும்போது தான் சுட்டுக்குவோம். ஸோ அவ்வளோதான், வந்து சமையல் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. கனிஷா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.